ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சாம்பார் கறி தான் வைக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பை வந்து ஒரு கப் நிறச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா காயும் கொஞ்சமாக, அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 பல் பூண்டு, இதை நல்லா ஒரு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய டவாவில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி, அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கலாம். இல்லாட்டி எனக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் எனக்கு போட்டால் பிடிக்கும். அதனால் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 4 மிளகா வந்து 2 நீளமாக வந்து கட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வசங்கினதுக்கப்புறமா தக்காளியையும் நல்லா போட்டு வசக்கணும். ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து நல்லா வசக்கிட்டு, அதுக்கப்புறமா அது நல்லா வசங்கினதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணணும். அதையும் நல்லா வசக்கணும். அது நல்லா வசங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டு வந்து நல்லா வந்து வசக்கணும். இது நல்லா வசங்கினதுக்கப்புறமா வந்து புளி கரைசல் வந்து நான் கொஞ்சமாக தான் புளி வந்து போட்டிருந்தேன். அதை வந்து நல்லா மசித்து அழகாக அந்த தண்ணியை வந்து அப்படியே வந்து கலந்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த காய்கறி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிட்டில் வந்து இந்த சாம்பார் பொடி சக்தி அது வந்து ஆட் பண்ணேன். அதை ஆட் பண்ணி வந்து நல்லா வந்து கலந்துவிட்டேன். அது கொஞ்சம் கொதிக்கும் போது வந்து கொஞ்சமாக மல்லித்தழையும் தூவினேன். இந்த கரைசல் வந்து நல்லா வந்து எல்லாம் வந்து நல்லா கொதிக்கணும். அந்த காய்கறி வந்து நல்லா கொதித்து மசிய வந்து கொதிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள சத்து வந்து அந்த கறியில் வந்து இறங்கும். முடிஞ்சாச்சுன்னா சாம்பார் ரெடி. சாம்பார் வச்சதுக்கப்புறமா வந்து அப்படியே இந்த கேஸை கொஞ்சம் அங்கே தள்ளி வச்சுட்டு அப்படியே என் வேலையை நான் முடித்தாச்சு. ஓகே, இது போல் இன்னும் மேலும் சமையல் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் தாங்க. ஓகே, டாட்டா, பாய்.